தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தோழர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், 4 மாநில தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. அதில் குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய விஷயம், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு தேதி அறிவிச்சிருக்கிறாங்க. இதன் பின்னணியில் உச்சநீதிமன்றத்தினுடைய அழுத்தமா இல்லை எதிர்க்கட்சிகளுடைய அழுத்தமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதை எப்படி தோழர் பார்க்குறீங்க? ஜம்மு காஷ்மீர்ல நான் ஏற்கனவே இது சட்டமன்றம் கலைக்கப்பட்டு ஆண்டு கணக்காச்சு. இப்போ பலர் வீட்டு சிறையில் இருக்கிறாங்க. இந்த பாராளுமன்ற தேர்தலையும் பிஜேபி இஸ்லாமிய தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்த முடியல. தொடர்ந்து ராணுவ குவிப்பு அங்க இருக்கு. 40,000 ராணுவ படைகளை அனுப்பிதான் 370 நீக்கத்தை அவங்க செயல்படுத்தினாங்க. இதற்கெல்லாம் ஒரு அரசியல் அங்கீகாரம் தேவைப்படுது. இன்னொரு பக்கம் சட்ட அங்கீகாரம் தேவைப்படுது. இந்த ரெண்டும் முக்கியம். இப்போ காங்கிரஸ் கட்சி அந்த 370 நீக்கத்தின் போது சொன்ன விஷயம், இதை முறையாக கொண்டு வரல. நாங்க இதை எதிர்க்கல, இதை செய்ய வேண்டாம்னு சொல்லல. ஆனால் இதை முறையாக செய்யல. நாடாளுமன்றத்துக்கு கொண்டு விவாதிக்கல. அந்த மசோதாவை நிலைக்குழுக்கோ அல்லது கூட்டுக்குழுக்கோ அனுப்பி அதை எதிர்கட்சிகளோடு உட்கார்ந்து விவாதிக்கல, எக்ஸ்பர்ட்ஸோட உட்கார்ந்து பேசல. 370 என்பது அவர்களுக்கு கொடுத்த உரிமை, நாம கொடுத்த வாக்குறுதி, நாம தொடர்ந்து அவங்க நம்ம இருப்பதற்கு நாம கொடுத்த சலுகை அது அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படிங்கும்போது இப்ப சட்ட ரீதியான அங்கீகாரம் பெறுவதற்கான கட்டாயம் பிஜேபி அரசுக்கு இருக்கு. அதற்கான மசோதா தயாராகி இருக்கிறது. ஆனால் அந்த மசோதா இன்னும் உள்ள கொண்டு விவாதிக்கப்படல. விவாதிச்சாலும் பெரும்பான்மை இல்ல அவங்க கிட்ட, பிஜேபி கிட்ட பெரும்பான்மை இல்லைங்கிற நிலைமையில இந்த மாநிலத்தை உடைத்து யூனியன் பிரதேசமாக அறிவித்தது 2 மாநிலங்களாக, அதாவது அவங்களுடைய தேவை கேட்டார்கள் எங்கே இந்துக்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அங்க நாம ஆட்சியை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க. 370 நீக்கத்தை கூட லடாக் போன்ற பகுதிகளில் கொண்டாடினாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ இது உங்களுக்கு ஒரு அரசியலுக்காக பண்ணிருக்காங்க. இது சட்ட ரீதியா எப்படி அங்கீகாரம் வாங்க போறாங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த மக்களை இவங்க ஏமாற்றி இருக்காங்க, தொடர்ந்து நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க. அந்த மக்கள் ஜனநாயகத்தின் மீது எப்படி நம்பிக்கை கொள்ள போறாங்கிற கேள்வியும் இருக்கு. இந்த சமயத்துலதான் காஷ்மீர் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய அடியாக பிஜேபி அரசுக்கு இருக்கும். இதுல காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு, எதிர்கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக போகுது, அந்த மக்கள் அவர்கள் மீது எப்படி நம்பிக்கை கொள்ள போறாங்க, அதை பொறுத்துதான் எதிர்கட்சியினுடைய பலமும் இந்த மாதிரியான பகுதிகளில் நம்ம பார்க்க முடியும். மற்றபடி ஜார்க்கண்ட், ஹரியானா இதனுடைய நிலவரங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். முழுக்க எல்லா இடத்துலயும் இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. அடுத்த கேள்வி, என்னோட கேள்வி அதுவா தான் இருக்கு. இப்போ இந்த 4 மாநிலத்திலையுமே இந்தியா கூட்டணிக்கு தான் அதிகமான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மகாராஷ்டிரா மாநிலம்லாம் ஆல்ரெடி ஏகப்பட்ட சர்வேக்கள் வந்துருச்சு. MVA மகா விகாஸ் அகாடி கூட்டணி தான் வெற்றி பெறும். உத்தவ் தாக்கரே, சரத்பவார் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி. இப்போ கூட உத்தவ் தாக்கரே வக்ஃபு சட்டத்தை வச்சு ஒரு எச்சரிக்கை பாஜக கொடுத்துருக்கிறார். வக்ஃபு விஷயத்தில் தலையெழுத்து கை வச்சிங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹேமந்த் சோரன் கைதுக்கு அப்புறம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு ஒரு ஆதரவு, ஒரு அனுதாப அலைன்றது வீசுறதை பார்க்குறோம். ஹரியானாவில் சொல்லவே வேணாம், விவசாயிகள் பிரச்சனை, இப்போ இந்த ஒலிம்பிக் வீராங்கனைகளை நடத்தின விதம், ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலையே பல சவால்களை பாஜக எம்பிக்கள் சம்பாதிச்சாங்க. இப்போ 10 தொகுதியில் 5க்கு 5ன்ற ரேஷியோவில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்னும் அங்கே ஒரு காபந்து அரசு மாதிரி தான் அங்கே போய்கிட்டு இருக்கு, ஆதரவு இல்லாமல். ஸோ இந்த நிறைய சர்வேக்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க தோழர். அந்த சர்வேக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம விரிவா அந்த பாயிண்ட் வச்சே பேசியிருக்கோம். என்னன்னா இப்போ பல மாநிலங்கள்ல என்ன பிரச்சனைனா, 2 முக்கிய பிரச்சனைகள் இந்தியாவில் ஒரு மைய விவாதத்துக்கு வந்திருக்கு. அதை எதிர்கட்சி கொண்டு வந்திருக்காங்க. ஒண்ணு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை பிஜேபிக்கு கொடுத்திருக்காங்க. அது முக்கியமான இங்க இப்ப நடக்க போற இந்த மாநிலங்கள்ல முக்கியமான ஃபேக்டரா இருக்க போகுது. இன்னொன்னு இந்த வக்ஃபு விஷயம். இப்போ பல இடங்கள்ல இஸ்லாமியர்களை வாக்கை வாங்குகிற ஒரு முயற்சி எதிர்கட்சிகள் முயற்சி பண்றாங்க. அதுல இது முக்கியமான பிரச்சனையா எழுப்பப்படுது. இப்ப நம்ம சர்வே பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30% அளவுக்கு தான் பிஜேபிக்கு ஆதரவு இருக்கு. 60-70% வாய்ப்புகள் காங்கிரஸுக்கு தான் இருக்கு. அது முதல்வர் கேண்டிடேட் தொடங்கி
ஒவ்வொரு தொகுதி வாரியாக யார் ஜெயிப்பா அப்படிங்கிறதும் வந்து கணக்கெடுப்புகள் நம்ம வந்து விரிவா பார்த்திருக்கோம். இப்போ அதை வந்து இவங்க இந்த கணக்கெடுப்புகள்லாம் வந்ததுக்கு பிறகு பிஜேபி ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. கூட்டி அவங்க திட்டம் என்னன்னா 30 அமைச்சர்கள் 30 அமைச்சர்கள் ம். இந்த பகுதிகள்ல போய் நேரடியாக பிரச்சாரத்தை மேற்கொள்வது. இப்ப நீங்க வந்து தேர்தல் அறிவிப்புகள் நம்ம இன்னும் இறுதியா வரலன்னு நினைக்கிறேன். அந்த நாட்களை நம்ம பார்த்தோம்னா, எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ணுகிற ஒரு வாய்ப்போட இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க ம். எல்லாரும் படைசூழ அங்க போய் ஆ எப்படியாவது இதை ஜெயித்தே ஆகணும் அப்படின்னு மோடி, அமித்ஷா வந்து கட்டளை போட்டிருக்கிறாங்க. எவ்வளவு தூரம் வந்து யாரெல்லாம் கூட்டிட்டு வந்து பிரச்சாரம் பண்ண முடியுமோ, என்னென்ன கலவரம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படிங்கிற அறிவிப்பு வந்து பிஜேபி தரப்புல இருந்து குடுத்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ். காங்கிரஸ் இந்த 4 மாநில தேர்தலை மிக முக்கியமானதாக கருதுது. ஏன்னா வந்து ஏற்கனவே தேர்தல் சோனியா காந்தி அவர்கள் கூட ஆமா. சோனியா காந்தி வந்து இதை வந்து திட்டமிட்டு நீங்க வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம இதற்கு முன்பு அதாவது பொதுத் தேர்தலுக்கு முன்பு நடைபெற்ற 5 மாநில தேர்தல்ல இந்த குளறுபடி இந்தியா கூட்டணிக்குள் இருந்த குளறுபடி ராகுல் காந்தியை ஒரு தலைமையாக அங்கீகரிக்காத ஒரு நிலைமை. அவர் பல பகுதிகளுக்கு போய் பிரச்சாரமே பண்ணல. அது பாட்டுக்கு அந்த லோக்கல்ல இருக்கிற அந்த கட்சிகள் தான் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி என்னுடைய லீடிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒட்டுமொத்தமா ம். இந்தியா கூட்டணிங்கிற ஒரு இடமோ அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய இந்திய தலைமையோ போய் இருந்து பிரச்சாரம் பண்ணல. ஆனா இந்த முறை சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உட்பட மல்லிகார்ஜுன கார்கே தொடங்கி கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களும் அங்க போய் சென்று பரப்புரை செய்வதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ம். முக்கியமான விஷயம். இது ஒரு சரிசமமான பலத்தை வந்து கொண்டு வரும். அது இல்லாம அந்த தொடர்ந்து நீங்க சொல்ற மாரி அந்த மாநில முதல்வர்களுக்கான நெருக்கடி, எதிர்க்கட்சிகள் மீண்டும் அங்க வந்து மக்கள் ஆதரவை பெற வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ம். அது அது மட்டும் இல்லாம அந்த மாநிலங்களுக்கு தொடர்ந்து இவங்க கொண்டு வருகிற ஒரு நாசகார திட்டங்கள், இந்த மாதிரியான பல விஷயங்கள் அங்க வந்து பேசுபொருளா இருக்கு. அது வந்து கண்டிப்பா ஒரு தொடர்ந்து சில இடங்கள்ல ஆட்சி பொறுப்புலயும் இருக்கிறாங்க. எதிர்ப்பு அலைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த முறை கண்டிப்பா இவங்க வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கடுகளவும் இல்ல. இது வந்து மாநிலங்களவையிலயும் பிரதிபலிக்கும், மக்களவையிலயும் பிரதிபலிக்கும். நான் அதை காட்டிலும் மிக முக்கியமான விஷயம் நான் என்ன பார்க்கிறேன்னா, இது மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கான வேலையை செய்வாங்க. அப்படிங்கிற ஒரு பார்வையும் எனக்கு இருக்கு. பெரிய அளவுல கலவரத்தை தூண்டுகிற முயற்சி இவங்களுக்கு இருக்கும். எப்படியாவது ஜெயிச்சிடணும், பல மோசடிகள் செய்யணும் அப்படிங்கிற திட்டத்த வச்சிருப்பாங்க. பெரிய அளவுல இஸ்லாமிய வெறுப்பை, அ அந்த மத துவேஷத்தை வந்து பரப்புரையில எங்கும் செய்ய போறாங்க. நாம விழிப்போடு இருந்து இதற்கான ஒரு சட்ட வழிமுறைகளை இதற்கு தொடர்பா வழக்கு கூறுவது, நீதிமன்றங்கள்ல போய் முறையிடுறது, அப்படி வந்து தொடர்ந்து இவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கவும் நம்ம காத்திருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்போ அ நேற்றைய தினத்தில சுதந்திர தின கொண்டாட்டத்தில இந்த வீரர்கள அறிமுகப்படுத்தக்கூடிய விஷயத்தில பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர எப்பயுமே முன் வரிசையில தான் உட்கார வைப்பாங்க. பிரதமர் இருந்தார்னா, அஃப்கோர்ஸ் பிரதமருக்கு பக்கத்தில இருப்பாங்க. இதுதான் மரபு அப்படின்றத பார்த்துருக்குறோம். ராகுல் காந்தி அவர்களுக்கு திட்டமிட்டு கடைசி வரிசையில் அமர வச்சிருக்கிறாங்க. அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படல. ஆனால் அவரும் பெருந்தன்மையாக அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. நேற்றைய தினம் முழுக்க சமூக வலைதளங்களில் ராகுல் காந்தியை இந்திய மக்கள் கொண்டாடி இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதிவுகள் மோடியுடைய வீடியோக்களை வந்து மக்கள் பார்க்கவே இல்லை, ராகுல் காந்தியினுடைய வீடியோஸை தான் அதிகமாக பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற தரவுகளும் காங்கிரஸ் கட்சி தரப்புல இருந்து பகிரப்பட்டிருக்கு. இதை எப்படி தோழர் பார்க்குறீங்க? அதாவது மோடியினுடைய பிம்பம் தொடர்ந்து குஜராத்ல மோடி என்ன பண்ணாருன்னு சொல்லிதான் இந்தியா முழுமைக்கும் அந்த பரப்புரை செஞ்சாங்க. இப்போ வந்து மோடி தான் உலகத்திலேயே மிகப்பெரிய தலைவர் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பரப்புரையா இருந்தது. கடந்த தேர்தல் வரைக்கும் அதுதான் பரப்புரையா இருந்தது. அந்த வகையில வந்து அவங்க ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயே பல குழப்பங்கள் வர்ற அளவுக்கு மோடிய வந்து இந்த நட்டாவும், இவங்க அமித்ஷாவும் சேர்ந்து முன்னிறுத்திக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து ம். இன்றைக்கு பல இடங்கள்ல வந்து தோற்று போயிருக்கு. அவருடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கு சமூக வலைதளத்துல மோடியினுடைய குரல் வந்து கேட்கப்படல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று இது ம். மிக முக்கியமானது. இது வந்து ஏற்கனவே ராம கோயில் திறப்பு விழாவுல முர்முவ புறக்கணிச்சாங்க. இன்னும் பல சொல்லலாம். பல உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம். பல இடங்கள்ல வந்து
யாரு யாரு இதை செய்ய வேண்டுமோ அதற்கான உரிய அங்கீகாரத்தை எப்பவுமே கொடுத்ததில்லை. இப்போ வந்து உங்க ராகுல் காந்தி ஒரு புகைப்படத்தை நாடாளுமன்றத்துல காட்டி, அதுல இருக்கிறவங்கலாம் யாரு? எத்தனை பேரு? அவங்கலாம் யார் யாருன்னு ஒரு கேள்வி எழுப்புனார்ல. அதனுடைய பொருள் என்னன்னா, உங்களுடைய ஆட்சியில, உங்களுடைய கட்சியில அல்லது உங்களுடைய இந்த அதிகார பீடத்துல தலித்துகளுக்கு என்ன இடம்? ஓபிசிகளுக்கு என்ன இடம்? அ இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு என்ன இடம்? இப்படி வந்து சமூகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற அல்லது பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் தேவைப்படுகிற உங்களுடைய ஆட்சி அதிகாரம் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களை வந்து உங்க அமைச்சரவையிலயோ உங்க அதிகார மையத்திலயோ எங்க வச்சிருக்கிறீங்க, அவங்க இடம்பெறவே இல்லை அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு இல்லையா? அது வந்து முக்கியமானது. அதுதான் இந்த பிஜேபியினுடைய கேடு. இந்த மக்களுக்காக அவங்க இல்ல. இந்த மக்கள் பிரதிநிதிகளை அவங்க மதிக்கிறது இல்ல. அப்படிதான் எதிர்க்கட்சியினுடைய தலைவரை வந்து நாட்டில் பிரதமர் எப்படியோ அதற்கு நிகரானவர் எதிர்க்கட்சி தலைவர். ஏன்னா நீங்க வந்து பெரும்பான்மைக்கு ஒரு 30 சீட்டோ 40 சீட்டோ அதிகமா இருக்கிறீங்கன்னா, அந்த 40 சீட்டு இந்த பக்கம் வந்திருந்ததுன்னா இவர் தான் பிரதமர். இன்றைக்கு ராகுல் காந்தி தான் பிரதமர் இருப்பாரு. 40 சீட்டு கம்மியா இருந்தா அவர் தான் பிரதமர் ஆயிருப்பாரு. அப்படிங்கும்போது அவர் வந்து நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. நாடு என்பது இந்தியாவுல காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் அவருடைய கட்சிக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. அவர் கொடுத்த வாக்கு செலுத்திருக்காங்க. அவர் ஏற்படுத்திய கூட்டணியை நம்பி வாக்கு செலுத்திருக்காங்க. பல மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டுல 40க்கு 40 இந்தியா கூட்டணி. அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுல ஆளுங்கட்சியே வந்து காங்கிரஸ் தான், பிஜேபி இல்ல. நான் ஒரு வாதத்துக்காக சொல்றேன். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அவரை வந்து நடத்துகிற நிலைமை கடைசியா கொண்டு உட்கார வைக்கிறது, ஒரு விளையாட்டு வீரர்களோடு சேர்த்து உட்கார வைக்கிறது என்பது ஒரு கேலிக்கூத்தான செயல், ஒரு வன்மம் நிறைந்த செயல். உலகம் முழுக்க பார்த்து கொண்டிருக்கிறது. உலக அரங்கில் ராகுல் சென்று பேசிக் கொண்டிருக்கிறார். நாட்டினுடைய நிலைமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை நீங்க நடத்துவதையும் அவர்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க. நீண்ட காலத்துக்கு இதை நீடித்து செல்ல முடியாது. அடுத்த முறை போது இதற்கான அதாவது மோடி எங்க இப்பவே அவர் மோடி எங்கன்னு தேடுற நிலைமை வந்துருச்சு. இந்த ஆட்சி மோடி மோடி என்பவர் அத்வானி எங்கன்னு தேடுறோம்ல. அத்வானி வந்து ரத யாத்திரை நடத்தி ராமர் கோயிலை இடிக்க செய்தவர். அப்போ லட்சோப மக்கள் அவர் பின்னாடி திரண்டு போனாங்க. அவரு இட்ட கட்டளையை முன்னின்று நிறைவேற்றினாங்க. அவர் கை நீட்டினா, அவர் கையசைச்சா, அவர் கண்ணசைச்சான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வலிமை மிக்க நபர் அத்வானி. அவர் இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறாரு. அவர்கள் கட்சியிலேயே மதிக்கப்படாத ஒரு இடத்துல இருக்காரு. அந்த நிலைமை மோடிக்கு வருங்கிறதா என்னுடைய கருத்து. கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசுவோம் தோழர். நன்றி தோழர். நன்றி தோழர்.